இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். அதே மாதிரியே நடந்துருச்சு. கதிர்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கட்டிலேருந்து விழுந்துட்டான். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் கட்டில கழட்டலாம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே விழுந்துட்டான். ஸோ உடனடியாக கட்டில கழட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கழட்டுற வேலை பார்த்துட்டு மேட்ரஸை வந்து ஃப்ளோர்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, தனியாக இருக்கனே சொல்கிறீங்களே எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரைபாட் வச்சு தானே நாங்கள் வீடியோ எடுப்பேன். இந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா அதை பிடிச்சி இழுக்கிறது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவான். அதெல்லாம் டாலரேட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக வந்து மேட்ரஸ் அப்படியே நாங்கள் ஃப்ளோரில் போட்டுட்டு செட் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் அந்த பயமே எங்களுக்கு கிடையாது. மோஸ்ட்லி உங்கள் வீட்லேயும் பேபி இருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே அட்வைசபிள். தரையில் பாய் போட்டு தூங்க வைக்கலாம், தொட்டில் தூங்க வைக்கலாம். பட் பெட்டு வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாதுங்க. பெட் ரெயில் வாங்கலான்னு ஒரு பிளானுமே இருந்துச்சு. எனக்கு அதுவுமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு ஒரு ஐடியா இல்லை. எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரஸை ஃப்ளோரில் போட்டாச்சு. ஸோ முன்ன பெட்டில் கதிர்குட்டி படுத்திருக்கும் போதெல்லாம் நான் வந்து திறந்து பார்ப்பேன். கரெக்டாக படுத்திருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பக்குன்னே இருக்கும். இனிமேல் அந்த பயமே இல்லைங்க. இந்த ரூமில் கொஞ்சம் நிறையா திங்ஸ் இருக்குது. அதுவுமே இல்லாமல் ரூமையே எம்டி பண்ணணும். அதுதான் இன்னுமே சேஃப். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் செய்ய நான் வந்துட்டேங்க. பை காட் கிரேஸ் கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் லைட்டாக அடிபட்டு வீங்கியிருந்தது. மற்றபடி அவன் இப்போ ஆல்ரைட் தாங்க. தேங்க்யூ.